19வது திருப்பாவை குத்துவிளக்கெரிய. ராகம் சஹானா, தாளம் ஆதி. குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, கொத்தலர் பூங்குழல் பின்னை கொங்கை மேல், கொத்தலர் பூங்குழல் பின்னை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாளனை, மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாளனை, எத்தனை போதும் தொயிலெழ ஒட்டாய் காண், எத்தனை போதும் தொயிலெழ ஒட்டாய் காண், எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால், எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால், தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவாய், தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவாய், குத்துவிளக்கெரிய இன்று மார்கழி மாதம் 19ஆம் நாள். இதுவரை ஒவ்வொரு பாடலிலும் தோழிமார்களை எழுப்பி பின் தன்னுடைய வழிபடு கடவுளான கண்ணனையும் துயிலெழுப்பினாள் ஆண்டாள் நாச்சியார். அதன் பிறகு நப்பின்னை பிராட்டியையும் தனியாக எழுப்புகின்றாள். நப்பின்னையும் தானும் இருக்கும் பொழுது அவளை மட்டும் கோபியர்கள் எழுப்புகிறார்களே என்று கண்ணன் குறைபட்டு கொண்டதால் இப்பாசுரத்தின் மூலம் கண்ணனையும் நப்பின்னையையும் சேர்த்தே எழுப்புகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் என தொடங்கும் இன்றைய பாசுரம் மங்களகரமான குத்து விளக்கின் ஒளி வீச தந்தத்தினால் செய்யப்பட்ட கால்களை கொண்ட கட்டிலின் மேல் மென்மையாக துயிலணை மேல் கொத்து கொத்தாக தலையில் மலர்களை அணிந்த நப்பின்னையோடு படுத்திருக்கும் மலர்ந்த மார்பை உடையவனே, எங்களை பார்த்து கவலைப்படாதே என்று ஒரு வார்த்தை சொல்லலாமே என கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். அவன் வார்த்தை சொல்ல தொடங்கியதும் நப்பின்னை அவன் வாயை மூடிவிடுகின்றாள். இந்த நிகழ்ச்சியை கோபியர்கள் ஜன்னலின் வழியாக காண்கின்றார்கள். கண்ணன் வராததற்கு நப்பின்னைதான் காரணம் என்று உணர்ந்த கோபியர்கள், அழகிய கண்களை உடையவளே, நீ உன் மணாளனை ஒருபோதும் பிரிய விடமாட்டாய், லோகமாதாவான இது உனக்கு சுபாவமும் அன்று ஸ்வரூபமும் அன்று என்று கூறுவதாக இப்பாசுரம் அமைகின்றது. தாயே, நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லை என்றால் அந்த மாயவனிடம் யார் எடுத்துச் சொல்வார்கள்? அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ. எங்களுக்கு அவன் வாயினால் நன்றாயிருங்கள் என்று ஒரு வார்த்தை ஆசியாக கிடைத்தாலே போதுமே என்று கேட்பதாக அமைந்துள்ளது இப்பாசுரம்.